இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே வந்து நேற்று மேட்ச்சை தோத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனை கருத்தை பார்த்து ருத்ராஜோட கேப்டன்சி தான் சொல்லுவேன். எதனால் ரீசன் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் வந்து இவங்க வந்து லைனப்ஸை வந்து ப்ராப்பராக தான் ப்ரீவியஸ் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அதே லைனப் எடுத்துகிட்டு போயிருந்தால் பரவாயில்ல. ஸோ அங்கங்கே ஒவ்வொரு பிளேயரை இறக்கி விடுறது, சம்மந்தம் இல்லாமல் ஒரு இம்பேக்ட் பிளேயரை எக்ஸ்ட்ரா 2 பேட்டரே ஒரு க்ரீஸ்குள்ளே டீமுக்குள்ளே இருந்தாலும் அதை மீறியும் ட்ரை பண்ணது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டான மிஸ்டேக் தான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கேன் பிளேயர் செம்மையாக கேப்டன்சி பண்ணி நம்மளை தோக்கடிச்சார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாம் கரன் தான். ஸோ செம்மையான கேப்டன்சி தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, இவர் வந்து ஹர்பீப் ப்ராடை நல்லா யூஸ் பண்ணார். அது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் 19 ஓவரில் நம்ம ராகுல் சேகரை வந்து போட வச்சது செம்மையாக இருந்தது. அதனால தான் வந்துட்டு கேமில் வந்து இவங்களுக்கு வந்து மொமெண்டம் அதிகமாக கிடச்சிது. ரன்ஸும் கம்மியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா 19 ஓவரில் தான் நம்ம அதிகமாக ரன்ஸ், அந்த 18, 19, 20வது ஓவர்லாம் அதிகமாக ரன்ஸ் போவோம். ஸோ அந்த ஓவரில் வந்துட்டு கம்மியாக ரன்ஸ் கொடுக்க வச்சது. அதுதான் முக்கியமான ரீசன். டோனியும் லெக் ஸ்பின்னர் அகைன்ஸ்டாக அந்தளவுக்கு செம்மையாக ஆட மாட்டாருன்னு தெரிஞ்சு கரெக்டாக கொடுத்துருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக நல்லா மூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னா, எடுத்தோடனே ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க சிஎஸ்கேக்கு. என்ன ட்விஸ்ட்டுனா, பத்திரனாவும் தேஷ்பாண்டே லைனப்ஸில் இல்லைன்னு. ஸோ இவங்க தான் லீடிங் மெயின் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் ஃபார் சிஎஸ்கே. இவங்க 2 பேரும் இல்லாதனால இந்த மேட்ச் வந்து பவுலிங் போடுறதுக்கு பெஸ்ட்டான பவுலர்ஸ் அந்த இடத்துல நம்மள்கிட்ட யாரும் இல்லாத போயிடுச்சு. ஏன்னா ஓப்பனிங் ஸ்பெல் போடுற பவுலர் தான் துஷால். அவரும் இல்லாதனால ஒரு பெரிய ப்ரெஷரில் உண்டானோம். அதுவும் இல்லாமல் தீபக் சகர் வேறு எடுத்த 2 பால் தான் போட்டார். அதுக்கப்புறம் இன்ஜுரின்னு போயிட்டார். ஸோ அதுவும் இன்னும் ஒரு ட்ராபேக்காக போச்சு சிஎஸ்கேக்கு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷு வந்து அதுக்கப்புறம் போட்டார். கல்சனும் போட்டு செம்மையாக விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு வந்து இனிமேல் ஆட மாட்டார். அவரோட லாஸ்ட் கேம் பஞ்சாப் கூட தான் அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டார் பங்களாதேஷ்க்கு. ஸோ இனிமேல் அவருக்கு பதிலாக கல்சன் தான் எல்லா மேட்சும் ஆட அதிக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா போன மேட்ச்லேயே செம்மையாக பிடிச்சி ஸ்வீமை பிடிச்சி போட்டார். அதுவும் இல்லாமல் 140 பேஸ் கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு. ஸோ செம்ம பவுலராக கருதப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்த்தா இது தான் ஆடுவாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ருத்ராஜோட மிஸ்டேக்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் லைனப்ஸில் பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் எடுத்தோடனே அஜிங்கியா ரஹானேயும் ஓப்பனிங் இருக்கிறது ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, அவர் வந்து ஃபார்ம் அவுட் கைஸ். ஸோ அவரை மீண்டும் ட்ரை பண்ணுறதுனால பெருசாலாம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஒரு 30 ரன்ஸ் அது மாதிரி அடிச்சுட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நம்ம ரச்சினே ட்ரை பண்ணலாம் தான் சொல்லுவேன். ரீசன் என்ன, மோயின் அலி வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக தான் நம்ம கருத போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் அந்தளவுக்குலாம் பேட்டிங் கிடைக்கல. ஸோ அவரும் வந்து பேட்டிங் டெத்தில் ஒரு ஃபினிஷராக தான் கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் வந்து மோயின் அலி ஒரு 1 டவுன் 2 டவுனுக்கு சூட்டபிளான பிளேயர். அந்த இடத்துல வந்து டேரி மிச்சலும் சிவன் டுபே இருக்கனால அவர் உட்கார வச்சுட்டு கம்முன்னு நம்ம வந்து ரச்சினை ட்ரை பண்ணலாம். ரச்சின் வந்து ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் நல்லா தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாப் ஆனதுனால டக்குன்னு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து மேக்ஸிமம் இன்னும் நிறைய சான்சஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை தருவாங்களா மாட்டாங்களா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஓப்பனர்ஸ் ரச்சின், ருத்து, அதுக்கப்புறம் 1 டவுனில் டேரி மிச்சல், 2 டவுனில் சிவன் டுபே, அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வியை ட்ரை பண்ணலாம் அஜிங்கியா ரஹானேக்கு பதிலாக. அதுக்கப்புறம் ஜடேஜா, டோனி, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ரெஸ்ட் ஆஃப் பவுலர்ஸ் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் கல்சன் புதுசாக வந்த பவுலர், அதுக்கப்புறம் பத்திரனா மற்றும் பார்த்தீங்கன்னா ஷாகுட்டோக்கன், இந்த மாதிரி பிளேயர்ஸாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணார்னா, எடுத்தோடனே ஓப்பனர்ஸ் ஓகே ஓரளவுக்கு நல்லா ஆடி கொடுத்துட்டாங்க. 6 ஓவர் நீட்டாக நின்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 டவுனில் வந்து சிவன் டுபே ஆட வச்சாங்க. சரி ஓகே. ஆனால் ப்ரீவியஸ் மேட்ச்சில் 1 டவுனில் வந்து அசத்தல் பண்ணது டேரி மிச்சல். ஸோ அவரை அனுப்பி விடாமல் இவர் தேவையில்லாமல் அனுப்பிச்சி விட்டாங்க. சரி இது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன், அதனால் சிவன் டுபே இறக்கி விட்டாங்க. திருப்பி அவர் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஜடேஜா இறக்கி விட்டால் ஜடேஜாவும் அவுட் ஆனார் அடுத்த ஓவர்லே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டேரி மிச்சலை தான் இறக்கி விட்டுருக்கணும். ஆனால் அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வச்சு இம்பேக்ட் பிளேயராக ஒரு கொண்டு வந்தார் சமீர் ரிஸ்வி ஒரு யங்ஸ்டர் கைஸ். யங்ஸ்டருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் டெபியூ ஐபிஎல்னால அந்தளவுக்குலாம் ஹிட்டிங்க்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து பவுலிங் பிச் நேற்று விளாண்டது. அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துகிட்டு வரீங்களா, ஒரு பேட்டர் எடுத்துகிட்டு வரீங்களான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மூவ் பண்ணது ரொம்ப ஒஸ்ட்டான மூவ்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் போனோடனே மோயின் அலி இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டேரி மிச்சல் இறக்கிக்கலான்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனி வந்தார். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம டேரி மிச்சல் வந்தார். ஸோ இதில் வந்துட்டு லைனப்ஸே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இந்த இம்பேக்ட் பிளேயருக்கு பதிலாக ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்காக லைனப் செட் ஆகணும்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி லைனப்ஸ் எடுத்துகிட்டு போனால் நம்ம வந்து டீம் வந்து ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா கொலாப்ஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதிகமாக வந்து தோக்க தான் சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரே லைனப்ஸை வச்சு விளாடிட்டு இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மாற்றிட்டே இருந்தால்
நம்ம மேக்ஸிமம் தோற்று தான் போவோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.